Hi all. So இந்த வீடியோல நாம வந்து machine learning concepts குள்ள enter ஆறோம். Okay, so this is going to be an introduction to machine learning. ரைட்டா? So நாம இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னலாம் பார்த்திருக்கோம்? We have seen about pandas, right? So pandas வச்சு நம்ம எப்படி வந்து நம்மளுடைய டேட்டாவை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் வந்து பாண்டாஸில் பார்த்துருக்கோம். அண்ட் பாண்டாஸில் நம்ம மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நம்பை பேக்கேஜ் எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் வேறு நம்ம பார்த்தது வந்து எப்படி டேட்டா வந்து விஷுவலைஸ் பண்ணுறது, சிபாண்ட் வச்சு எப்படி பண்ணுறது, மேட்லாட்லிப், பிளாட்லி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அண்ட் அது முடிச்சுட்டு நாம் வந்து என்ன பண்ணோம், EDA பண்ணோம், எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். அண்ட் EDAக்கு அப்புறமா ஃபீச்சர் இன்ஜினியரிங், ரைட்? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய மிஷின் லேர்னிங் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ் ரெண்டையும் நீங்கள் மேண்டேட்டரியாக பண்ணியிருக்கணும். உங்களுடைய டேட்டாவை எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் பண்ணி அதோடைய அப்சர்வேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ப்ளஸ் நீங்கள் உங்களுடைய டேட்டாவை வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் மூலமாக யூ ஷுட் ஹேண்டில். ஸோ ஃபீச்சர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் மிஸ்ஸிங் வேல்யூஸ், ஓகே, மிஸ்ஸிங் வேல்யூஸ், அதுக்கப்புறம் கேட்டகரிக்கல், டெம்பரல், நியூமரிக்கல், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து அவுட்லயர்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு அதுக்கப்புறமா டேட்டா வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும், ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய டேட்டா வந்து உங்களுடைய மிஷின் லேர்னிங் மாடலுக்கு ஃபிட் ஆகுது, ரைட்டா? ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா we are coming into machine learning, ரைட்டா? ஸோ மிஷின் லேர்னிங் நாம் கற்றுக்கிறது எப்போவுமே நம்மளுடைய எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இன்ட்யூஷன். ஸோ இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறதெல்லாம் we will learn what, why. ஸோ ஒரு கான்செப்ட் எடுக்கும். இப்போ சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னா சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்னா என்ன அண்ட் அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதை வந்து நம்மளுடைய இன்ட்யூஷனில் பார்ப்போம். அடுத்தது வந்து அல்காரிதம். ஓகே, ஸோ அந்த அல்காரிதம் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் தான் நாம் என்ன பண்ணுவோம், ஹவு இட் ஒர்க்ஸ். ஓகே, ஹவு இட் ஒர்க்ஸ். இப்போது சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னா அதில் என்னென்ன ஃபார்முலா இருக்குது அண்ட் அந்த ஃபார்முலாஸ் எப்படி நமக்கு வந்து ஆக்சுவலாக அவுட்புட்டை வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா we do implementation. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் தான் நம்மளுடைய அல்காரிதம் கெட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு அல்காரிதம் டு ப்ரோக்ராம். ஸோ இந்த அல்காரிதம் டு ப்ரோக்ராம் இந்த ப்ராசஸுக்கு we use Python. ஓகே, அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அடுத்து ஃபைனலாக வி கோ ஃபார் எதை சொல்கிறது, இன்ட்யூஷன் முடிஞ்சது, அதுக்காக இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ப்ராஜெக்ட். ஸோ இந்த 4 ப்ராசஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்யூஷன், இந்த இன்ட்யூஷனில் இருந்தால் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்டர்வியூ கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்யூஷன் அண்ட் அல்காரிதம் இந்த 2 செக்ஷனில் இருந்தால் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி கொஸ்டின் 70% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இங்கே இருந்தால் வரும். அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிஸ் அப்படின்னா they will ask you to do a project. ஓகே, ஸோ 100% ஆஃப் த எஃபோர்ட் ஷுட் பி தேர் இன் த ப்ராஜெக்ட் செக்ஷன். ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ மிஷின் லேர்னிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் உங்களால் வந்து அதில் கான்ஃபிடென்ட்டாக இது பண்ண முடியும், ரைட்டா? ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாட்ஸ், மிஷின் மேத் அண்ட் பைத்தான். ஓகே, ஸோ ஸ்டாட்ஸ், மேத் அண்ட் பைத்தான் இந்த 3உடைய காம்பினேஷன் தான் வந்து நம்மளுடைய மிஷின் லேர்னிங். ஓகே, நம்ம பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டாட்ஸு, மேத்து அண்ட் பைத்தான். சரியா? ஸோ இந்த 3 இதோட காம்பினேஷன் தான் உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங் ஆகும். ஸோ யூ ஷுட் பி
என்ன சொல்கிறது, ப்ராக்டிஸிங் அகெயின் அண்ட் அகெயின். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணோமோ அவ்வளோதான் வரும். அண்ட் சிமிலர்லி பைத்தான், ரைட். இந்த பைத்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷனல் ப்ராஜெக்டில் தான் வரும். இந்த ஸ்டாட்ஸ் அண்ட் மேத் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா லொக்கேஷன்லேயும் வரும், ரைட்டா. ஸோ அதனால தான் சொல்கிறது, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறீங்களோ, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ தான் உங்களால் இதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே, ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வி வில் யூஸ் ஃப்ளாஸ்க். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டாட்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், ரைட்டா. இட் வாஸ் அ எக்ஸ்டென்சிவ் பிளேலிஸ்ட் ஸ்டாட்ஸுக்கு மட்டும். பைத்தானுக்கு வி ஹாவ் டன் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ், ஒரு ஹியூஜ் நாலேஜ் பேஸ் நம்ம வச்சுருக்கோம். ஃப்ரம் பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான்லேருந்து ஊப்ஸ் கான்செப்ட்லேருந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வரைக்கும் வி ஹவ் கவர்ட் எவ்ரி திங். அண்ட் ஃப்ளாஸ்கில் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம், ரைட்டா. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போனால், இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வி ஆர் கோயிங் டு மூவ் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மிஷின் லேர்னிங் இந்த பிளேலிஸ்ட், இந்த சீரீஸில் நாம் பண்ண போகிறது, சரியா. ஸோ இப்போ நம்ம வந்து வில் சி வாட் இஸ் மிஷின் லேர்னிங். ஓகே, சிம்பிளாக நம்ம வந்து எதுவும் தியரிட்டிக்கல் டெஃபினிஷன் எதுவுமே போக வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே தேர்ஸ் அ சைல்டு. ஓகே, இந்த குழந்தைகிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நாய் பொம்மை காட்டுறீங்க, லெட் அஸ் சே டாகோடைய பிக்சர் ஒன்று காட்டுறீங்கன்னு வைங்களேன். அந்த குழந்தை ஃபஸ்ட் டைம் அந்த டாக் பிக்சரை பார்த்தோடனே ஓகே இது டாக் அப்படின்றத கண்டுபிடிச்சிரும். ஓகே, ஆனால் ஃபஸ்ட் டைமே கரெக்டாக கண்டுபிடிக்குமானா தெரியாது. மல்டிபிள் டைம்ஸ் அந்த குழந்தை என்ன பண்ணும், மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே வரும். ஒவ்வொரு தடவை அந்த குழந்தை மிஸ்டேக் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை இது டாக் நம்ம சொல்லி கொடுக்கும்போது இவென்ச்சுவலி அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டாகோட ஃபோட்டோவை பார்த்தோடனே அது கரெக்டாக கண்டுபிடிச்சோம் டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இதுக்கு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர். ஓகே, அண்ட் இந்த எரர் எல்லாத்தையும் வி கரெக்ட், ரைட். இந்த ப்ராசஸில் தான் இந்த என்ன பண்ணுது, இந்த சைல்டு வந்து இட்ஸ் ஆக்சுவல் லேர்னிங், ரைட். இது இல்லை அப்படின்னா அந்த சைல்டால் லேர்ன் பண்ண முடியாது, ரைட்டா. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, லெட் அஸ் சே இந்த சைல்டு வந்து ஒரு 1000 டைம்ஸ் இந்த ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுது அப்படின்னா, இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு 10 டைம்ஸ் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன் கோர்ஸ் ஆஃப் டைம் இதே வேலையை இந்த சைல்டு பார்த்துக்கிட்டே இருந்தால், இந்த 1000 டைம்ஸ் அந்த சைல்டு ட்ரை பண்ணும்போது அதோடைய கரெக்டாக சொல்லக்கூடிய ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ லெட் அஸ் சே 10லேருந்து 100 ஆகும், அடுத்தது வந்து 200 ஆகும், அண்ட் அடுத்தது வந்து ஒரு 500 ஆகும். அண்ட் இவென்ச்சுவலி அந்த குழந்தையால் பார்த்தோன்னே ஓகே இட்ஸ் அ டாக் அப்படிங்கிறத 100% அக்யூரஸியாக கண்டுபிடிக்க முடியும், ரைட். நோ, 100% அக்யூரஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டில் அடல்ட்ஸே வந்து சம்டைம்ஸ் இப்போல்லாம் பூனையும் நாயும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ வி ட்ரை டு ஃபைண்ட் இட் வித் அ மேக்ஸிமம் அக்யூரஸி, ரைட். ஸோ லெட் அஸ் சே ஒரு 900 டைம்ஸ் வந்து 1000 ட்ரைஸ் 900 ட்ரைஸ் வந்து அது வந்து கரெக்டாக சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இந்த லேர்னிங் ப்ராசஸ், ரைட். ஸோ இது வந்து திஸ் இஸ் த ட்ரைனிங் ப்ராசஸ். ஓகே, இங்கே தான் என்ன ஆகுது, அந்த குழந்தைய நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், இதுதான் ஒரு டாக் அப்படின்ற இன்புட் வச்சு, ரைட். அண்ட் ஃபைனலாக அந்த குழந்தை ரியல் வேர்ல்டில் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒவ்வொரு 1000 ட்ரைக்கும் எத்தனை கரெக்ட் இருந்தது, ஃபஸ்ட்டு வந்து 10, அண்ட் அதோட அக்யூரசி போக 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 இன்க்ரீஸ் ஆகுது, ரைட். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஹியூமனோடைய லேர்னிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதே வேலை தான் ஒரு மிஷினும் பார்க்குது. அண்ட் இந்த குழந்தைக்கே பாருங்கள், நீங்கள் ஒரே ஒரு டாகோட பிக்சர் மட்டும் வச்சு காமிச்சிங்க அப்படின்னா இவென்ச்சுவலி இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பிலீவ் இந்த ஒன்று தான் டாக் அப்படின்னு சொல்லிட்டு, கேட்டா. நாம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தடவை ட்ரைலர் பார்க்கும்போதும் ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தைக்கு வந்து வேறு வேறு டாகோடைய பிக்சர்ஸ் காட்டுவோம், ரைட்டா. ஸோ more number of dogs we show, okay, more input, okay, better learning, சரியா. ஸோ இப்படி எடுத்துக்கலாமா, the more input we give better the learning, okay. ஸோ இதுதாங்க மிஷின் லேர்னிங். ஸோ பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த குழந்தை என்ன பண்ணுதோ இதை ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் வச்சு பில்ட் பண்ணுறது தான் வந்து மிஷின் லேர்னிங். இந்த குழந்தைக்கு பதிலாக நீங்கள் இப்போ ஒரு மிஷின் எடுத்துக்கோங்க. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரீப்ளேஸ் திஸ் சைல்டு வித் மிஷின். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு மெஷின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதே ப்ராசஸ் மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மிஷின் அதுக்கு நான் ஒரு டாகோட பிக்சர் கொடுக்குறேன், ரைட்டா.
அது என்ன பண்ணுது, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் எனக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அது கொடுக்கும்போது ஒரு 1000 ட்ரையல்ஸ் நான் கொடுக்குறேன், அதில் 10 ஆன்சர் மட்டும் எனக்கு கரெக்டாக வருது. ஸோ என்ன பண்ணுறேன், நான் ஒவ்வொரு தடவை தப்பான ஆன்சர் கொடுக்கும்போது ஐ கீப் ஆன் கரெக்டிங் இட். ஓகே, ஸோ இந்த கரெக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு 10 தடவை கரெக்டாக வருது. அண்ட் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் அது லேர்ன் பண்ணி அதோட அக்யூரசி இட் கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங். அதாவது அது கரெக்டாக அவுட்புட் கொடுக்க ஆரம்பிக்குது. ஓகே, நான் 1000 டைம்ஸ் கேட்குறேன், 900 டைம்ஸ் அது வந்து எனக்கு கரெக்டாக ஓகே இது ஒரு டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் கொடுக்குது. ரைட்டா? ஸோ இதுதான் மிஷின் லேர்னிங் ப்ராசஸ். அண்ட் உங்களுடைய மாடல் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் கொடுக்கணும். ரைட், ஒரே ஒரு டாகோட பிக்சர் மட்டும் வச்சுட்டு இதான் டாக்னு சொல்லி கொடுக்காம ஒரு 1 lakh இல்லை 1 billion டாக்ஸோட இமேஜஸ் வச்சுட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மிஷினால் லேர்ன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவுட்கம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ரைட், ஸோ இதுதான் வந்து ஒரு மிஷின் லேர்னிங்கோடைய கான்செப்ட். ரைட்டா? ஸோ த மோர் இன்புட் யூ ஹேவ் த பெட்டர் த மிஷின் லேர்ன்ஸ். ஓகே, ஸோ நம்ம எப்படி ஒரு ஹியூமன் எப்படி லேர்ன் பண்ணிக்கிறானோ அதே மாதிரி தான் மிஷின் லேர்னிங். பட் ஹியூமன்ஸுக்கு வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் மிஷினை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் கிவ். ரைட், ஏன்னா அதுக்கு எப்படி லேர்ன் பண்ணணும், எதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றது அதுக்கு தெரியாது. இட் டசன்ட் ஹாவ் த டிஃபால்ட் லேர்னிங் ப்ராசஸ். ரைட், அதனால தான் நாம் இந்த மிஷின்ஸுக்கு இதெல்லாம் நாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்னு 2 இருக்குது. வி ஆர் நவ் கோயிங் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் மிஷின் லேர்னிங். ஓகே, ஸோ மிஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் மிஷின் லேர்னிங் இருக்குது. உங்களுக்கு வந்து சூப்பர்வைஸ்ட் ஒன்று, சூப்பர்வைஸ்ட், அண்ட் அடுத்து வந்து அன்சூப்பர்வைஸ்ட். Unsupervised. Okay, supervised machine learning, unsupervised machine learning. Okay, so இப்போ supervised machine learning பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து we will have a control over the learning. For example, இதில் வந்து regression. Okay, regression இது வந்து ஒரு supervised. அதே மாதிரி classification. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சூப்பர்வைஸ் மிஷின் லேர்னிங்கில் வரும். அன்சூப்பர்வைஸ்டில் மோஸ்ட்லி வந்து கிளஸ்டரிங் தான் வரும். சரியா? ஸோ கிளாசிஃபிகேஷன்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து மல்டி கிளாஸ் ஆர் மல்டி வேரியட் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ மல்டி கிளாசிஃபிகேஷன் இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்ரெஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ரெஷனுக்கு எக்ஸாம்பிள் ரெக்ரெஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்கம் ஸ்பெண்டிங். ஓகே, ஸோ நார்மல் நம்மளோட அசம்ஷன் என்ன, ஒரு ஹவுஸ் ஹோல்டோட இன்கம் அதிகமாச்சுன்னா அந்த ஹவுஸ் ஹோல்டோட ஸ்பெண்டிங் அதிகமாகும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீச்சருக்கும் இன்னொரு ஃபீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் இப்போது கிராஃப் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே இன்கம்னு போடுங்க, இங்கே ஸ்பெண்டிங் இருக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன ஆகும், ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரி ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அதாவது இன்கம் அதிகமாச்சு அப்படின்னா அவங்களோட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகும் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி ரெக்ரெஷனோட அவுட்புட் வந்து கண்டினியூஸ். ஸோ நம்ம கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கிரீட்னா என்ன அப்படின்றத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போதே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ யாராக்கா அந்த டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் ஆஸ் வெல். சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஒரு ரெக்ரெஷன் மாடல். ஸோ லெட் அஸ் சே இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு 10 இது எடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து 1 lakh சேலரி அப்படின்னா ஸோ இன்கம்மு அண்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இன்கமில் வந்து ஒரு 50,000 50K அப்படின்னா எனக்கு எக்ஸ்பென்ஸில் வந்து ஒரு 20K அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 75K அப்படின்னா இங்கே வந்து ஒரு 40K அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 60K அப்படின்னா இதில் வந்து ஒரு 35K அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 3 டேட்டா பாயிண்ட் இருக்குது, இதை வச்சு நான் வந்து இந்த லைன் நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ லெட் அஸ் சே மை கொஸ்டின் வில் பி, இப்போ எனக்கு வந்து ஒரு 70K எனக்கு வந்து இன்கம் இருந்தால் இந்த பர்சனோடைய எக்ஸ்பென்ஸ் அல்லது ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ அதை வந்து இந்த கிராஃபில் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ரெக்ரெஷன். ஸோ இதிலே வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன், ஸோ கிளாசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ லெட் அஸ் சே இது அல்லனா அது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேம் ஆர் நாட், ஸ்பேம் ஆர் நாட். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். இன்னும் வேறு எதுவும் சொல்லலாம், பாஸ் ஃபெயில், பாஸ் ஃபெயில். ஓகே, ஸோ இது வந்து ஏதாவது 2 பக்கெட்டில் நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணுறது. இப்போ மல்டிபிள் பக்கெட்ஸ் இருந்ததுன்னா மல்டிபிள் பக்கெட்ஸை நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ லீடு கிளாஸிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட்டு, கோல்டு, மைல்டு ஹார்ட்டு, லீட் லாஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்கும், ரைட்? ஸோ இந்த மாதிரி மோர் தென் 1 கேட்டகரியில் போடுறதும் கிளாஸிஃபிகேஷனில் தான் வரும், ரைட்? மைல்டு ஹார்ட்டு, ரைட்டா? ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு தேவையான அனாலிசிஸை உங்களால் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ கிளஸ்டரிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து திரும்ப வி வில் ரீவிசிட், ரைட்? கிளஸ்டரிங் பண்ணும்போது வி வில் சி வாட் ஆர் த என்ன சொல்கிறது, வாட் ஆர் த அல்காரிதம்ஸ் அண்ட் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் விச் ஆர் தேர். ஓகே, ஸோ இப்போ நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து ரெக்ரெஷனில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ரெக்ரெஷன். ஓகே, ரெக்ரெஷன், சரியா? ஸோ ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம 4 மெயின் இது வந்து பார்க்க போகிறோம். சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். அடுத்தது வந்து we will be doing ridge regression, ridge regression. Okay, அடுத்தது we will be doing lasso regression, lasso regression. Okay, and அதுக்கப்புறமா we will be doing the elastic net, elastic net regression. சரியா? ஸோ இந்த இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் we will be moving to the classification. கிளாசிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வரும், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஓகே, ஸோ இது வந்து கிளாசிஃபிகேஷன் வரும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நாம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா then we will decide what are the other algorithms which we are to go through. இதெல்லாமே ரைட்டா? ஸோ இப்போதைக்கு ஸோ we are covered மிஷின் லேர்னிங் அல்காரிதம்னா என்ன, மிஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் நாம் எப்படி மிஷின் லேர்னிங்கை கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ மிஷின் லேர்னிங் வர முன்னாடி EDA இன் ஃபியூச்சர் இன்ஜினியரிங் இஸ் மேண்டேட்ரி. நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணால் தான் உங்களோட அல்காரிதமோடைய அக்யூரசி அதிகமாக இருக்கும். அண்ட் நம்ம படிக்க போகிறதும் இந்த மாதிரி தான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு we will talk about intuition, algorithm, implementation, and finally ஒரு project. And projectக்கு we will be using Python and Flask. ஓகே, எல்லா இடத்துலையும் ஸ்டாட்ஸ் அண்ட் மேத் இருக்கும். ஸோ யூ ஷுட் பி வெரி என்ன சொல்கிறது, யூ ஷுட் பி ரியலி ரெடி டு லேர்ன். ஸோ இப்போவே உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடான மேக்ஸ்லாம் தெரியணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை. நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஐ ஆப்வியஸ்லி வில் டாக் அபவுட் தீஸ் மேத் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன் மோர் டைம். ஓகே, பட் பேசிக்ஸ் ஆஃப் தீஸ் தெரிஞ்சுக்கிறது வந்து இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். ஓகே, ஏன்னா மிஷின் லேர்னிங்காக இருந்தாலும் சரி, டீப் லேர்னிங்காக இருந்தாலும் சரி, வி ஹாவ் டு டூ எவ்ரி திங் ஆன் தட் பாயிண்ட், ரைட்டா? ஸோ நார்மலாக இதுதான் நம்ம வந்து ஒரு மிஷின் லேர்னிங் இது பண்ணிக்கிற மெத்தட். சரியா? ஸோ இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண இதே தான். இதை இன்னும் நம்ம வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மிஷின் லேர்னிங் மாடலில் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா,
First you will have the train data set. Okay, train data set. Say அப்ப சைடுல அங்கே சைடுல எழுதுறேன், so it will be easy for you to understand. Okay, so இந்த இடத்துல எழுதலாமா? Okay, so first இதே மெத்தட் நான் கீழ டெக்னிக்கலா எழுதுறேன். First you will have a train data set. So இந்த train data set தான் உங்களுடைய இந்த dog image. Okay, so இந்த training data set எடுத்துட்டு போய் நம்மளுடைய machine learning மாடலுக்கு கொடுப்போம். Okay, so நம்மளுடைய மாடல் என்ன பண்ணும், இந்த training data setல learn பண்ணும். Okay, அதுக்கு அப்புறமா it will reach the hypothesis testing. Hypothesis testing. Okay, so hypothesis testing அப்படிங்கும்போது இங்கே தான் it will decide whether this particular output belongs to the null hypothesis or it belongs to the alternate hypothesis அப்படிங்கிறது. So hypothesis testing நாம நம்மளுடைய statistics videosல discuss பண்ணியிருக்கோம். You can refer to those videos, right? So hypothesis testingல வந்து இது என்ன பண்ணோம், இந்த லொகேஷன் வந்ததுக்கப்புறம் we give them the new data. Okay, so நாம புதுசா ஒரு டேட்டா இருந்ததுக்கு நம்ம பாஸ் பண்றோம். So new data கொடுக்கிறோம். The new data வச்சு predicted output. Okay, predicted output. So இந்த predicted outputம் என்னுடைய actual outputம். Okay, predicted output and இந்த actual output. Okay, இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் வந்து அதோட அக்யூரஸியை டிஃபைன் பண்ணக்கூடியது, ரைட்? ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தியரி தான் டெக்னிக்கல். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டாக போச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டோரியும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய மிஷின் லேர்னிங் மாடல் ஏதோ ஒரு டேட்டா எடுத்து ட்ரெயின் ஆகுது, அந்த டேட்டா வச்சுட்டு இட் இஸ் கம்மிங் டு கன்க்ளூஷன் வெதர் இட் இஸ் அ டாக் ஆர் நாட். ஹைபோதசிஸ் டெஸ்டிங் பண்ணுது, நான் புதுசாக ஒரு இமேஜ் கொடுக்குறேன், அந்த இமேஜை வச்சுட்டு அது சொல்லுது இது டாகா இல்லையா அப்படிங்கிறது. வரக்கூடிய அவுட்புட் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ, இல்லை எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரைஸ்க்கு எத்தனை தடவை அந்த கரெக்டாக அவுட்புட் கொடுக்குதோ அத்தனை தடவை அந்த அளவுக்கு அந்த மிஷின் லேர்னிங் மாடல் வந்து அக்யூரேட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம், ரைட்டா? ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் த சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். ஓகே, இதுதான் வந்து மோஸ்ட்லி நம்ம மிஷின் லேர்னிங் மாடல் அப்படின்னு எடுத்தாலே ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மெத்தடு. So we will start with the simple linear regression. We will then move to ridge, lasso, elastic net இதெல்லாம். Okay, simple regression எப்படி வர்க் ஆகுதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.